சாரி ஃபோக்ஸ், இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தலைவர் நேற்றுக்கு பேசினதை கேட்டிங்களா? இஃப்தார் நோன்பில் மத சார்பின்மைக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரோ, நம்மளோட கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார், இது ரெண்டுத்துக்கு பேர்லேயும் காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு என்ன சொன்னாரோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். பாதி ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சர், அதையே விட்டுட்டு வராரு, நமக்காக வராரு. மத சார்பின்மை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு போராடிட்டு வராரு. மத சார்பின்மை அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம திமுகன்னு சொல்கிறோம். இன்றைக்கி கிடையாது. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்கு. நாம தான் அதில் நிற்கிறோம். நமக்கு இன்ஃபேக்ட் புது கட்சியாக நம்ம 2 வருடங்கள் தாண்டி 3வது வருடத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் நமக்கு ஒரு சிஎம் போஸ்ட்டே கையில் வருது. காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மளோட கொள்கை பிடிப்போட கடைசி வரைக்கும் நிற்போம். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இவங்களோட என்றைக்குமே கூட்டு கிடையாது. நிச்சயமாக 2026 நாம் ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ண போகிறோம். வெற்றியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். May 4th அதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். ஹேட்ஸ் ஆஃப்.